الحمد لله نحمده ونصلي على رسول الكريم أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கும் நாங்கள் ஒரு எம்சிக்யூ பேப்பரோட சந்திப்போம். ஆஹ் அதே நேரம் இந்த எம்சிக்யூ பேப்பர் மட்டும் அங்கே நிற்காமக்கி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் எம்சிக்யூவோட சம்பந்தப்பட்ட வேண்டிய கொஷின்ஸ் தாராளமாக கேட்கலாம். ஆஹ் ஆனால் நான் ஏற்கனவே பழமையாக சொல்லுகின்ற நிபந்தனை தான் திருப்பிச்சோடன் என்னென்றால் உங்களோட சிலபஸோட சம்பந்தப்பட்டு இருக்கணும். ஏனால் இன்றைக்கு கூட ஒரு டீச்சரோட கால் பண்ணாங்க. ஆஹ் சபர்கமுவ பேப்பர்ல வந்து அந்த மாணவிகள் மீட்டிங் நினைக்கிறேன் இதுல. உண்மையிலே அவுட் ஆஃப் கைட் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்குது எம்சிக்யூ. இப்போ நான் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது மத்திய மாகாண பேப்பர் 2025ஆம் ஆண்டு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் மாதிரி கிட்டத்தட்ட மத்திய மாகாணத்தில் வெளியிடப்பட்ட பேப்பர் எம்சிக்யூ தான் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். ஆஹ் அப்ப இதிலும் இருக்கலாம், அதாவது அவுட் ஆஃப் கைட் சில கொஷின்ஸ் இருக்கலாம். அப்ப நான் இன்ஷால்லா அறிமுகப்படுத்துறேன். அப்படி வந்தால் அந்த பேப்பர் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அப்ப அந்த அவுட் ஆஃப் கைட் வந்த பேப்பர்ஸை வந்து நீங்க அந்த வந்த கொஷின்ஸ் வந்து பெரிய அளவுக்கு நீங்க விரட்ட வேண்டிய அவசியம் மட்டும் இல்லை. உங்களுக்கு எனக்கு கேரண்டி பண்ணலாம் இன்ஷால்லா. 100% 100% உங்களோட கைடை பேஸ் பண்ணி தான் எம்சிக்கு வரும். அதனால நீங்க அவுட் ஆஃப் கைட் உள்ள பேப்பர்ஸையும் கொஷின்ஸையும் பேச்சுக்கும் தரமாற வாகனம்ன்றது உங்களுக்கு தரக்கூடிய அறிவுறுத்தல். மிச்ச நாள் இல்லை தானே. நாங்கள் இன்ஷால்லா நேரடியாக நான் கொஷின்ஸுக்கு போறேன். இப்ப நான் பேசுறது எல்லாத்துக்கும் கிளியரா கேட்குதானே? அதுல இஷ்யூ ஒன்றும் இல்லையே. இந்த யாரோ என்னமோ கேக்குது. விலங்குதில்லைன்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. அதை கேட்டேன். நான் பேசுறது எல்லாம் கிளியரா விளங்குதானே? இஷ்யூ ஒன்றும் இல்லையா இருக்கு? ஓ இல்ல சரி சார் விளங்குது. இன்ஷால்லா. ஓகே. நாளைக்கு விலங்கு இல்லாத மாணவிகள் சில நேரம் மழையும் தான் என்ன எங்கட ஒன்றா கடும் மழை. அப்ப எனவே இன்ஷால்லா அது ஒரு ரீசனா இருக்கலாம், கவரேஜ் ப்ராப்ளமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு பார்ப்போம் இன்ஷால்லா. ரைட், நாங்கள் இன்ஷால்லா பேப்பருக்கு வாரோம் நேரடியாக. ரைட், பெரும்பாலும் கொஷின்ஸ் இடையிலனா பிரச்சனை இல்லை. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு போகிற நேரம் இடையிலனா பிரச்சனை இல்லை. டவுட்ஸ் வந்தேன்னு சொன்னா, அதாவது வேறு என்னமா எம்சிக்யூ டவுட்ஸ் சொன்னாலும் கேளுங்க, பிரச்சனை இல்லை. கேள்வி கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். எம்சிக்யூ வருகின்ற டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்குரிய நேரமா இதை யூஸ் பண்ணுங்க. பர்சனல் மெசேஜில் அனுப்ப வானமே தான் கஷ்டமாயிக்குது. இது குறிச்சல் என்னம்மா காது இல்லைங்க இல்லை. ஏன்னா அவாது வடி இருப்பேன். ரைட், அப்ப சொல்ல வந்தேன்னு சொன்னால் மேலே போன வெள்ளிக்கிழமை பிறகு இன்னைக்கு மட்டும்தான் எனக்கு ஃப்ரீயா இருக்குது. வேற என் கிளாஸ் ஒன்று இருக்கிறதுனால இன்றைக்கு செமினார் போட்டுக்கொள்ளலாம். மற்ற 100% மற்ற 6 நாளுமே செமினார் தொடர்ந்து கண்டினியூவா. எனவே தான் செஞ்சுக்குள்ள கிடைக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கல. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாங்க இதை பார்ப்போம். ஹே, பாருங்க இதுல சிம்பிளான சில கொஸ்டின் சீக்கிரம் நான் கொஞ்சம் குயிக்கா போவோம். நேரத்தை கருத்துல உண்டு, ஏண்டையும் நேரம் உங்களுடைய நேரம். எனவே இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் அவசரமா போவோம். பாவத்தில் வீழ்ந்து விடுவோமோ என்ற பயத்தில் அச்சத்தின் காரணமாக சந்தேகமானவற்றிலிருந்து தவிர்ந்து கொள்வதை குறிக்கக்கூடிய வார்த்தை என்ன இதுல? வரவு. வராது. வரவு. வரும். அதுல கருத்து வேறுபாடு ஒன்றும் இல்லை, வரன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ரைட், இதுல தெரியாத சொற்கள் இந்த மாதிரி தான் கேளுங்க. தஸ்கியா தெரியும், உள தூய்மை, தௌபா, பாமணி, தௌபா தக்வா, பாவமன்னிப்பு, இரையச்சம், தக்குவா வரவு, தெரியும், ஜுஹூத், இறையச்சம், பற்றுட்டு ஜுஹூத் வரவு. எல்லாத்துக்கும் தெரியும். இதுல வரைவிலக்கணங்க தெரிஞ்சிருக்கணுமே. உங்களுக்கு ஒரு 2 மாசத்துக்கு வரைவிலக்கணம் கேட்கறதுக்கு ஏதுமே ஏற்கனவே கேட்டிருக்கு. தௌபா என்றால் என்ன போன வருஷம் 2024ஆம் ஆண்டு கேள்வி. தக்குவா என்றால் என்ன அப்துல் 2019ஆம் ஆண்டு கேள்வி. மரணம். சரியா? அதே மாதிரி ஜுஹூத் என்றால் என்ன, அல்லாஹின் கட்டளை. வரா என்றால் என்ன என்று சொல்லி 2 மாசத்துக்கு கேட்கலாம். 2 மாசத்துக்கு கேட்டா வரா என்று சொல்றது இந்த என்ன, இந்த பேணுதல் மட்டும் எழுதுவானமே 2 மாசத்துக்கு. ஜுஹூத்னு சொல்றது உலகப்பட்ட நிலைன்னு மட்டும் எழுதுவானம். வரைவிலக்கணம் மட்டும் இருக்குது. வரைவிலக்கணம் பார்த்தவங்க தேவைப்படும் 2 மாசத்துக்கு. ரைட், ஏன்னா இதுவும் தௌபாவும் தக்குவம் வந்திருக்குதானே, அதே மாதிரி கேட்கலாம். ரைட், மரணித்த கணவனுக்காக மனைவி இதா இருப்பதற்காக மிக பிரதானமான காரணம். அப்ப மேலே இருக்கும் என்ன, சரியான அல்லது மிக பொருத்தமான தெரியுது. சரியான அல்லது மிக பொருத்தமான. எனவே சரியான விடையும் இருக்கும். ஆனா மிக பொருத்தமான விடை தான் உங்களுக்கு தேவை. எனவே இன்னைக்கு இந்த இதுல இதா இருப்பதற்கான மிக பிரதானமான காரணம் என்ன சொல்லுமா? அல்லாஹின் அல்லாஹின் கட்டளை. கட்டளை.
ஒரே நேரத்துல பலரும் சொன்னதுனால சரியான எனக்கு நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் விளங்க இல்ல. அல்லாஹ்வின் கட்டளை ரைட் துர்க்கம் அல்லாட அனுஷ்டித்தல். கட்டளை. ரைட். அல்லாஹ்வின் கட்டளை. அல்லாஹ்வின் கட்டளை அல்லாஹ்வின் கட்டளை நீக்குது, துக்கம் அஷ்டிக்க நீக்குது. ரைட். கருத்தரிப்பை உறுதிப்படுத்தி இதெல்லாம் முக்கியமான காரணங்கள் தான். ஆனால் யோசிக்கணும் இப்படியான ஒரு கொஸ்டின், இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தா முக்கிய பிரதானமான காரணம் சொன்னா முக்கியமான என்ன என்ன வரணும்னு சொன்னால் குர்ஆன்ல என்ன சொல்லிக்குது அதான் யோசிக்கணும். சரி, குர்ஆன்ல என்ன பண்ண சொல்லிக்குது? இப்ப இதே மாதிரி தான் நோம்புட பிரதான நோக்கம்னு கேட்டாலும் நோம்புட பிரதானமான நோக்கம் சொன்னா குர்ஆன்ல என்ன சொல்லிக்குது? லஅல்லக்கும் தத்தகும், நீங்கள் இறைச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. எனவே பிரதானமான காரணம் குர்ஆன் சொல்லி. அது இல்லாம ஏழைகளின் பசியை உணர்தல் ஆக இருக்கலாம். லாம் விளைச்சா உங்களுக்கு மத்த எல்லாம் லாம். எனவே ஒன்றுதான் மீமிக்குது காணும். இதுவே பாருங்க, இந்த இருக்குது இதுல இதுல வந்து துக்கம் அனுஷ்டித்தல் சொல்லி எங்கேயா மீக்குதா? குர்ஆன்ல இருக்குதா? சுன்னால இருக்குதாண்டா? இல்ல. எனவே துக்கம் அனுஷ்டிக்கதாக இருக்கலாம். விளைஞ்சா இந்த கருத்தரிப்பை உறுதி செய்தலாக இருக்கலாம். எல்லாம் லாம் தான். விளைஞ்சா உங்களுக்கு. ஆனால் உண்மை என்ன? அல்லாஹ் சொல்றான் இந்த இதா இருக்கட்டும், இதா இருங்கள் என்று சொல்லி குர்ஆன் தெளிவாக சொல்லுது. எனவே அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்றதுதான் இன்னைக்கு நோக்கம். இதுதான் இந்த பிரதானமான நோக்கம். மத்த எல்லாம் நோக்கம் தான். ஆனா பிரதானமானது சரியான மிக பொருத்தமான ஆன்சர் அதுதான். ரைட். அடுத்து வாங்க. காதிரியா தரிகா இந்த இமாமின் ஆன்மீக பயிற்சி விழுப்புரையின் அடிப்படையில் தோற்றம் பெற்றது. அப்துல் காதிர் ஜீலானி. காதிரியான் பேர்லயே வருதுண்ணே, காதிரியான் பேர்லயே வருது அப்துல் காதிர் ஜீலானி. இதெல்லாம் எப்படியான கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லா. காதர், இந்த காதர் நீக்க காதிரியா. ஓகே, அப்ப இந்த ஆக்கள் யாரு? இந்த ஆக்கள் யாரு? நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண ஒரு எம்சிக்யூ பேப்பர்ல வந்துருந்துச்சேனா, யார் இந்த ஆக்கெல்லாம்? ஃபுலைல் இப்னு இயால், அபு ஹாமித் அல் கசாலி, சூஃபிகள், தரிகா சூஃபிகள் என்று. ஆன்மீக துறையில் பிரபலமிக்கோர். எனக்கு ஞாபகம் அந்த பேப்பர் உங்களுக்கு புதிய சிலபஸை சேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரக்சர் பேப்பர் மெத்தட் ஒரு பேப்பர் ஒன்று தருவாங்க. அந்த பேப்பர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டனே தான் ஆன்மீகத்துறையில் பிரபலமிக்கோர் சொல்லி வந்துருச்சு. அப்ப அந்த இதுல வந்து இதெல்லாம் பிரபலமிக்காக்கள் தான். இந்த பெயர்களை பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த முறை தசவுக்களை வார்த்தைக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு இஸ்லாம். எனவே தேவைப்படுமே இந்த பேர்கள். ஃபுதைல் இப்னு இயால், அபு ஹாமித் அல் கசாலி, அப்துல் காதர் ஜீலானி, இப்ராஹிம் இப்னு அதுகம், ஷக்கீக் அல் பல்கி. இந்த பேர்களை மட்டும் பார்த்துட்டு போனாலும் ஓகே உங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் பாட்டுக்கள் இருக்கு, இன்ஷா அல்லாஹ் எழுதே. ரைட். அப்ப இன்னைக்கு ஆன்சர் வந்து அப்துல் காதர் ஜிலானி. ஓகே, சரி. மத்தாக்கள் இந்த தரிகாவை உருவாக்கினாக்கள் அல்ல. தரிகாவை உருவாக்கினாக்கள் இன்னைக்கு வேற யாரும் இல்லை, பங்களிப்பு செஞ்சாக்கத்தான் நீங்க. இஸ்லாம் அனுமதித்த பொருளாதார நடவடிக்கைகள் முசாரா என்னது? விவசாய பங்குடைமை. எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயம் விவசாய பங்குடைமை. அப்ப முற்பட கொடுப்பனவுக்கு என்ன சொல்லுவோம்? சலம் சொல்லுவோம். உற்பத்தி முயற்சி என்று சொல்லி அப்படி ஒரு தனி இது ஒன்று உங்களுக்கு இல்ல, அதனால தேவைப்படாது. தவணை கொடுப்பனவுக்கு சொல்லுவோம் என்ன? பயு முஅஜ்ஜல். அது பயு தக்சீத், ரெண்டு மூணு தானே. பயு தக்சீத். பண்டமாற்று வியாபாரம் உங்களுக்கு உங்களோட சிலபஸ்ல இல்ல, எனவே தேவைப்படாதது. இரும்பின் பயன்பாடு பற்றி கூறும் அல் குர்ஆனின் அத்தியாயம் அல் ஹதீத். அல் ஹதீத், அல் ஹதீத். ஓகே, இரும்பு பத்தி மற்றது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன். அதுல வேற எம்சிக்யூ நஹல், அத்தீன், நமுல், வாக்கியா. இதுல உங்களுக்கு எம்சிக்யூ ஒன்று இல்லை, உங்களோட கைடோட சம்பந்தப்பட்டது ஒண்ணும் இல்ல. இரும்போட சம்பந்தப்பட்டது இந்த கைத்தொழில் இஸ்லாம் வழங்கிய முக்கியத்துவம் சம்பந்தமா வார நேரம் இரும்பு பத்தி. இரும்பு தானே கைத்தொழில், ரோ மெட்டீரியல். அப்ப கைத்தொழில் சம்பந்தமான சொல்ற நேரம் இரும்பு பத்தி. இரும்பு தலைப்பிடப்பட்ட ஒரு சூறாவண்டே இறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிக்குது. ரைட். இந்த மாதிரி கைத்தொழில் உங்களுக்கு வராது, ஆனால் எம்சிக்யூ வர இயலும் என்ன. ரைட். உம்மஹாத்துல் மோமினின்களின் வலை பின்னும் தொழில் செய்தவர் ஜாஹிஷ். இதான் ஆன்சர். ரைட். ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இதுல வேற ஒன்றும் வராது ஆன்சர். மற்ற தெரிஞ்சது உங்களுக்கு சிலபஸ்ல கதிஜா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுமா, ஜெய்னப் பின்த் ஹுசைமா, உம்மு சல்மா. ரைட். இந்த ஆக்கள் உங்களுக்கு உங்க கைட்ல சம்பந்தப்பட மாட்டாங்க. ஓகே, தேவையில்ல. ரைட். அடுத்தது, யாருடைய காலத்திலிருந்து அரச திரைசேரி பைத்துல் மால் என்ற தனி நிறுவனமாக செயற்பட ஆரம்பித்தது? கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஓகே, இன்ஷா அல்லாஹ். அப்ப இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டா நீ குழம்பிக்குள்ள வாணுமே சரிதானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பைத்துல் மால் நிறுவனம் காணப்பட்டது, பைத்துல் மால் என்ற அமைப்பு காணப்பட்டது. சரியான கூற்று, பிழையான கூற்றுக்கு சரியா பிழையா? சரி. அப்படி பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் பைத்துல் மால் என்ற அமைப்பு காணப்பட்டது. இருந்துச்சு, ஆனா அப்படி பேர் இருக்கல.
உண்டு. பைத்துல் மால் சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தது, காணப்பட்டது, சரிதானே? ஆனால் நிறுவனமயப்படுத்தப்படவும் இல்லை, அந்த பேர் காணப்படவும் இல்லை. இதான் வித்தியாசம். ஆனா நபீத காலத்துல காணப்பட்டுச்சா என்று சொல்லி பார்த்தால் காணப்பட்டது என்று தேவைப்படும் உங்களுக்கு, சரிதானே? ரைட். அடுத்த விஷயத்துக்கு வாங்க. அப்ப இன்னைக்கு இதுல வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தேவையான விஷயம் ஒன்றும் இல்லை. இல்லாவது திருமணத்தின் போது ஒரு பெண்ணின் வழியாக பொறுப்பு நிற்க தகுதி அற்றவர். இதுல யாரு? தாயின் தந்தை. ஆ, ரைட். இது முக்கியமான விஷயமே. இந்த இந்த இதுல வழி சம்பந்தமாக கொஸ்டின் உங்களுக்கு வாரன்னு சொன்னால், எம்சிக்கு வாரன்னு சொன்னா இப்படித்தான் வரும், இந்த அமைப்புல தான் வரும். என்னடா பெரும்பாலும் இந்த தாய், ஏன்னா ஒரு மணப்பெண்ணுடைய தந்தையிட வழியில மட்டும்தான் வழி வரலாம். மணப்பெண்ட உதாரணமாக சொன்ன தந்தையின் தந்தை, தந்தையின் சகோதரன், தந்தையின் சகோதரனின் மகன், சகோதரனின் மகன், எப்படியோ அந்த தந்தையிட புறத்துல இருந்து மட்டும்தான் வழி வரலாமே தவிர தாயின் மணமகளுடைய தாயிட வழியிலிருந்து வழி வரையிலாண்ட விஷயத்தை தெரிஞ்சு கொண்டா உங்களுக்கு சிம்பிளா தாயிட தந்தை, தாயின் சகோதரன் என்றெல்லாம் வரும். பிள்ளையான ஆன்சர் வேற உங்களுக்கு. எனவே இதுதான் ஆன்சர். அந்த அந்த பாயிண்ட் வரைக்கும் கொண்டா இன்ஷா அல்லாஹ் இந்த இதுல லிஸ்ட் ஒன்று பாடமாக்க வேண்டிய தேவை வராது. ரைட். கணவன் மனைவிக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை அல்லாதது. மனைவியின் பொறுப்புக்கு ஆளாக பராமரித்தல். மனைவியின் பெற்றோர்களை பராமரித்தல். அப்ப நான் நினைக்கிறேன் கருத்து வேறுபாடிக்கு போல உங்கள்ட்ட. உங்களுடைய மனைவியின் வெறுப்புக்கு ஆளாதிருத்தல் ரெண்டாவது இல்ல சொன்னீங்க. இல்ல இல்ல மனைவியின் பெற்றோர்களை பராமரித்தல். வேற நாள் கருத்திக்கு தான் இன்னைக்கு. ம், சரி. அதுல பிள்ளையான ஆன்சர் இதுதானே, சரியா? மனைவியின் பெற்றோர்களை மிச்சம் டைம் வேஸ்ட் பண்ணல, நான் இது பண்ணிப்பேன். மனைவிയുടെ பெற்றோர்களை பராமரித்தல் கணவன் இதை கடமை இல்லை, சரிதானே? கணவன் கடமை இல்லை, மனைவியினுடைய பெற்றோர்களை பராமரிக்கிறது. விளைஞ்சா அவங்களுக்கு ஹயர். அது அவங்களோட கடமை அல்ல. மனைவி அவங்களுக்கு உபசரிக்கிறது, வருகின்ற நேரம் உபசரிக்கிறது எல்லாம் அவங்களோட கடமை தான். பராமரித்தல்ன்றது கடமையா வராது, பெற்றோர்களை பராமரித்தல் தான் வரும், சரிதானே? மனைவியின் தாபரிப்பு செலவை மேற்கொள்ளுதல் தெரிந்தானே உங்களுக்கு. நஃபாகா, கிஸ்வா, சக்கன் விஷயங்கள். மனைவி தனது பெற்றோரோடு உறவுகளை பேண இடமளித்தல், அதுவும் செய்ய வேண்டிய கடமை. மார்க்க கடமைகளை நிறைவேற்ற துணையாற்றல், அதுவும் வரும். மனைவியின் வெறுப்பு காலாக இருத்தலும் கணவன் கடமை தான். ஆனால் இது வராது, பெற்றோர்களை பராமரித்தல் வராது. மஹபத்து ரசூல் என்ற சொற்பிரயோகம் உணர்த்துவது தெரியுமா? சிம்பிளானா விஷயம் இல்லையா? எல்லாத்துக்கும் தெரியுதானே? ரைட். அப்ப இறுதி நபி என்றதை குறிக்கக்கூடிய வார்த்தை காத்தமுன் நபி. ரைட். இறுதி நபித்துவம் தான் ஹத்தமுன் நுபுவா. சரியா? இறுதி நபின்னு சொல்றது ஹாத்தமுன் நபி. ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. ஏன்னா இது ஒரு கேள்வி வந்துச்சு, உண்மையிலே டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிற நேரம், அதுக்கு ஸ்கீமை தயாரிக்கிற நேரம் நான் இந்த கொஞ்சம் சில இது வந்துச்சுன்னா, கருத்து வேறுபாடு வந்துச்சு அப்படின்னா இதை போட்டதா அல்லது அதை போட்டதா இருந்துச்சுன்னா ரெண்டுக்கும் ஆன்சர் கொடுப்போம்ன்ற ஒரு முடிவு அந்த மாதிரி, சரிதானே? அப்படின்னால் ஹத்துமு நுபுவா எனப்படுவது, கொஸ்டின் ஹத்துமு நுபுவா எனப்படுவது கீழே இருக்குது இறுதி நபி, இறுதி நபித்துவம். அப்ப ரெண்டுக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு முடிவுக்கு வர நேரம் ஒரு கேள்வியோட சம்பந்தப்பட்ட சொன்னாரு, முடியாது, சாத்தியமில்லை. ஏடா தெளிவான விஷயம், ஹத்தும் நுபுவான்னு சொல்றது இறுதி நபித்துவம். காத்தமு நபின்றது தான் என்ன, இறுதி நபி, இறுதி நபி. எனவே ரெண்டும் தெளிவான வேறுபாடு இருக்குது. எனவே இது அனுமதிக்கலான்னு சொல்லிட்டு கடைசி கொண்டு தான் ஆன்சருக்கு சரி கொடுத்தோம், விளைச்சவங்களுக்கு. எனவே இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் நான் சொல்லுவாரேன், இந்த இதையும் தெரிஞ்சவங்க. ரைட். முழு மனித சமூகத்துக்கும் அருள் என்பது இது. இது முழு மனித சமூகத்துக்கும் அருள்ன்றதுக்கு நபிக்கு சொல்லுகின்ற வார்த்தை என்ன? ம், அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. வெரி குட். ரஹ்மத்துல் ஆலமீன். ரஹ்மத்துல் ஆலமீன் முழு மனித சமூகத்துக்குமான அருள். நோட் பண்ணுவோம், தேவைப்படலாம். ம், சரி. அப்ப இன்னைக்கு இதுக்குரிய ஆன்சர் தான் சொன்னேன், பிள்ளையான ஆன்சர்னு பார்த்தா அதை வச்சு உங்களுக்கு சரியா இந்த கேள்விகள் இருக்கப்படலாம். எனவே தான் நான் டிஸ்கஸ் பண்ணேன். ரைட். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு செலுத்துதல். அதான் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான், இஷ்யூ ஒன்று இல்லை. அது மேல இந்த பிள்ளையான ஆன்சர் டிஸ்கஸ் பண்றது எனக்கு முக்கியம், சரியா? எல்லாத்தை விட இறுதி நபி இதல்ல. முழு நபி மனித சமூகத்துக்குமான அருள், அருள்னு சொல்றது ரஹ்மத். ரைட். அடுத்து வாங்க. பின்வருவற்றுள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சேவை அல்லாது. அல் குர்ஆனை சரி. அல் குர்ஆனை திரட்டி நூலுருப்படுத்தியமை. ம். இதுல கொஞ்சம் கவனமா இருங்க இந்த விஷயத்த. நீங்க சொல்ற சரி, ஆன்சர் சரியா பிழை இல்ல. அல் குர்ஆனை திரட்டி நூலுருப்படுத்தினது யாரு? அபூபக்கர் அலி. இப்படி ஒரு கேள்வி உண்டு, நான் கண்டேன். இப்படி ஒரு கேள்வி உண்டு,
கலீஃபா இந்த வகையில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சேவை அல்லாதது. கலீஃபா இந்த வகையில். அப்ப இன்னைக்கு இதுவுமே இருக்குதே. அதாவது என்ன, அல் குர்ஆனை ஆ, தொகுத்துன்றதை விட அல் குர்ஆனை பிரதி பண்ணி பாதுகாத்தமை. இன்னைக்கு குர்ஆனை திரட்டினது பதிலாயிக்குது அல் குர்ஆனை ஆ, பிரதி பண்ணி பாதுகாத்தமை இருக்குது முதலாவது. சரியா? அப்ப இது இந்த பிடியான ஆன்சர் வரும். கலீஃபா இந்த வகையில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சேவை அல்லாதது தான் கேள்வி. ரூமா என்ற யூதன் இன்ஃபினிட்டிவ். ம். என்ன வரும்? எது? ரெண்டாவது ஆ, இதான் வருமே. ரூமா என்ற யூதன் கிணற்றை வாங்கி வகுப்பு செய்தமை. ஏண்டா அதுவும் அவட்ட சேவைதான், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா கலீஃபா இந்த வகை என்று பார்க்குற நேரம் இது கலீஃபா ஆனதுக்கு பிறகு இல்லை. கலீஃபா ஆகிறதுக்கு முன்னால அவர் மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்ததுக்கு பிறகு செஞ்ச வேலை தான் இந்த ரூமானுக்கு சொல்லக்கூடிய கிணத்தை வாங்கினது. எனவே ரெண்டையும் குழப்பிக் கொள்வானம். சரியா? கவனம் கவனம் அதை கேள்விட நுணுக்கம் தான் நீக்குது. சரியா? கேள்வி நுணுக்கம். சரியா? கலீஃபா இந்த வகையில் என்று போட்டால் டிஃபரண்ட், உஸ்மானோட செய்ய வேண்டிய ஜென்ரலா போட்டால் டிஃபரண்ட், ஆன்சர் டிஃபரண்ட். எனவே கொஞ்சம் கவனமா இருங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்ன? ஓ, குர்ஆனை திரட்டி இந்த நேரம் இவர் திரட்ட இல்ல, இவர் வந்து கூடுபடுத்தவும் இல்லை. இவர் வந்து செஞ்ச வேலை என்னன்னு சொன்னா குர்ஆனுக்கு பிரதி பண்ண வேலை தான் செய்யாரு, காப்பி பாதுகாத்தது. ரைட். ரைட், அடுத்த பதிவாங்க. மங்கோலிய படையெடுப்பு இஸ்லாமிய பாரம்பரிய பண்பாட்டு சின்னங்களை அழித்தொழித்தது. இது இடம்பெற்ற ஆண்டு. இது முக்கியமான கேள்வி. 1258. 1258. இதுல முக்கியமான கேள்விகள். கிறிஸ்துக்கு பின் 1258. ரைட். இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். இந்த முறை நான் போன செமினார் அதுலயும் சொன்னேன், கண்டிப்பீங்கன்னு சொன்னா இதெல்லாம் முக்கியமான கேள்வி. இதெல்லாம் வாரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். 1258 ஆண்டு தான் மங்கோலியா அல்லது தாத்தாரிய படையெடுப்புன்னு சொல்லலாம். தாத்தாரியல் மங்கோலியர் தானே. 1258 ஆண்டு பகதாது தாக்கி அழித்த ஆண்டுன்னு சொல்லலாம். ம். ரைட். அடுத்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களின் காலத்தில் சந்தை நிலவரங்களை மேற்பார்வை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருந்த அதிகாரி யாரு? சாஹிபு சூக். சாஹிபு சூக். அப்ப இதுவும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இது தெரியாத வேணுமா சொல்லிக்கான்னு பார்ப்போம். தேவையான விஷயங்கள். சாஹிபு சிந்துன்னு அப்படி ஒன்று இல்லை. சாஹிபு சிர்ருண்டா இருக்குது. சாஹிபு சிர்ன்னு சொல்றது நபியிட ரகசியங்களை சொன்ன ஒரு சஹாபி. சாஹிபு சிர் அது உங்களுக்கு உங்களோட சிலபஸ் இல்லாதனால தேவைப்படாது. சரி, உதயப்பு துல்லியமான எல்லாம். அடுத்தது சாஹிபுல் பைத்னு சொல்றது ஊட்டுக்குரிமையாளன், அதுவும் தேவைப்படாது. சாஹிபுல் மால் அதுவும் தேவைப்படாது, செல்வத்துக்கு சொந்தமானவன். சாஹிபுல் பை தேவைப்படாது. சாஹிபுல் சூக். ஓகே, இதுல இனி தேவை வந்து சாஹிபுல் சூக் இன்ஷா அல்லாஹ். அப்ப ஆன்சர் மட்டும் தான் நீங்க சரி. ஓகே, ஹேர். திருமணத்தில் மணமகனுக்குரிய நிபந்தனை அல்லாதது. வழியாக ரைட், சிம்பிள் விஷயம் தான். மணமகன் என்று வார நேரம் வழி தேவை இல்லை, மணமகளுக்கு தான் வழி தேவை. எனவே வழியாக இருத்தல் வராது, இதுதானே. மற்றபடி இன்ஷா அல்லாஹ் மற்றெல்லாம் தேவை. அஜ்னபியாக இருக்கணும். சமகாலத்தில் 3க்கு மேற்பட்டவர்களை திருமணம் முடிக்காதவர்களாக இருத்தல், முஸ்லிமாக இருத்தல், இஹ்ராம் அணிந்தவராக இல்லாதிருத்தல், இதெல்லாம் தேவை. பகுதி. மரணித்தவர்களின் சொத்துக்களை பகிர்ந்தளிப்பது தொடர்பான சட்ட விதிகளை விளக்கும் கலை. சிம்பிள் கொஸ்டின் தான் இது. இல்முல் மீராஸ் மரணித்தவர்களுடைய சொத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை விளக்குகின்ற கலை. இல்முல் ஃபிக்ஹ்னு சொல்றது எல்லாத்துக்கும் தெரியுமே, சட்டக்கலை. இல்முல் அகாயிது சொல்றது அகீதா கலை. இல்முல் முஆமலாத் இல்முல் உசூல்னு சொல்லி ஒரு அப்படி ஒன்று இல்ல, அடிப்படை கலை அப்படி ஒன்று இல்ல, தேவைப்படாது உங்களுக்கு. அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஆன்சர் ஓகே, மற்றதும் பிழையான ஆன்சர்கள் தேவையில்லை. இஸ்லாத்தின் சட்டப்பரப்பில் குற்றவியல் தொடர்பான சட்டங்களை விளக்குவது. தெரியலாம். ரைட், ஜினாயாத் தான் ஆன்சர். ஜினாயாத் ஆன்சர். ஓகே. அப்ப கிசாஸ் என்ன? கிசாஸ் குற்றத்தின் போது பழிக்கு பழின்னு சொல்லுமே. பழிக்கு பழி வாங்குறது தான் கிசாஸ் சொல்லுவோம். பழிக்கு பழி. ஃபிக்ஹ்னா என்ன? சிம்பிள். ஜினாயாத் தான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே. ஹுதூத்னா என்ன? தண்டனை. ஹுதூத் சொல்றது குர்ஆனும் சுன்னாவும் வரையறுத்த தண்டனைகள். அல் குர்ஆனும் சுன்னாவும் வரையறை செய்த தண்டனைகள் தான் ஹுதூத்னு சொல்லுவோம். ஜனாபத் அதாவது
குளிப்பு கடமையான நிலை அல்லது உது கடமையான நிலை தான் ஜனாபத்துன்னு சொல்லுவோம் என்ன. ரைட். ஒரு தனது சொத்தில் எந்த அளவு வசிய செய்ய முடியும்? கூடுதல் எந்த அளவுன்னு சொன்னா கூடுதலாக எந்த அளவு வசிய செய்ய முடியும்? எத்தனை? மூன்றில் ஒன்றுட்டா? ரைட். கூடுதலாக வசிய செய்ய முடியுமான அளவு வந்து மூன்றில் ஒன்று. ஓகே இன்ஷால்லா இது ஓல்ட் சிலபஸ் தேவைப்படாது பெரும்பாலும். ரைட். இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது ஷஹீதான பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. ஓகே அது சரி. அப்ப இதெல்லாம் வந்து ரஃபீதா எல்லாம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ரபீதான் சொல்லுவோம். என்ன தெரியுமா யாரு? சஹாபி தான். எல்லாம் சஹாபி தான். இல்ல அவ்வளவு பேரும். பணிவிடை செய்தவங்க. இது பணிவிடை செய்யறதல்ல, இது ஒரு மருத்துவரை இஸ்லாமிய வரலாற்றுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல காணப்பட்ட ஒரு மருத்துவர், முஸ்லிம் மருத்துவர். சரி, பெண்மணி, பெண் மருத்துவர். ரைட். உம்மு ஹபீபா தேவைப்படாதவங்களுக்கு. சுமையா ஓகே. ஜைனப், உம்மு சுலைம் தேவைப்படாது. உம்மு சுலைம் ஓகே. ஹேர். அடுத்தது ஜாகிலியா காலத்தில் சிலை வணக்கத்தில் ஈடுபடாத பிரிவினர் தெரியுமா? சிம்பிள் உண்டே. பார்க்கணும் சொல்லுவோம். ஓகே சரி. மஜூசின்னு சொல்றது தெரியும் தானே உங்களுக்கு? என்ன நெருப்பு வணங்கி சொல்லுவோமே மஜூசிக்கு. குரபான்னு சொன்னா உங்களோட இது தேவைப்படாது. குரபான்னு சொன்னது நெருக்கமானவர்கள் தேவைப்படாத. ஜிந்தீக்னு சொல்றது உங்களோட ஹதீஸ் கலையில வரும். இஸ்லாத்தினுடைய எதிரிகள் சொல்லி நசாரான்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. ஹபஷாவுக்கு சென்ற குழுவுக்கு தலைமை தாங்கி நபித்துள்ளார் யாரு? இதெல்லாம் உங்களோட கைட்லைன் முக்கியமான பகுதியா? இதெல்லாம் முக்கியமான பகுதி. எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய பகுதியா? ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான ஒரு பகுதி. இதெல்லாம் கேட்கலாம். இதுல சொல்லுங்களே, இந்த முதலாவது அகபாவின் பின்னர் மதீனாவுக்கு தூதுவராக அனுப்பப்பட்ட நபித்தோழர் யாரு? இல்ல ஓகே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இது முதலாவது இஸ்லாத்தை தழுவிய அடிமை யாரு? ரைட். இதுதான் முதலாவது இஸ்லாத்தை தழுவிய அடிமை. நபீட ஒரு பணியாளர் சரிதானே? அடிமை. சரியா? ஸைத் இப்னு ஹாரிதா. ரைட். பாரசீகத்தைச் சேர்ந்த நபித்தோழர். இதான் கூட கைட்லைன் தெளிவா ஒரு 3 பிரேச சொல்லி இந்த சமத்துவத்தை பேசுற நேரம் அந்த இதுல சமத்துவத்துல வரும் என்ன? ரோமை சேர்ந்த இவர், பாரசீகத்தை சேர்ந்த இவர், அபிசீனியாவை சேர்ந்த இவர்னு சொல்லி 3 பேரை வருது. சொல்லலுமா இதுல யாரு பாரசீகத்தை சேர்ந்த நபித்தோழர்னு சொல்லி? சல்மான் பாரசி. ரோமை சேர்ந்த போட்டி யாருன்னு ஞாபகம் ஆயா? சரி, சுஹைப். வெரி குட். சுஹைப் அர்-ரூமி. சரியா? சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு. ஓகே. அடுத்தது அபிசீனாவை சேர்ந்த ஒருத்தர போட்டிக்குது ஞாபகமா? என்ன கத்துக்கிற வந்துச்சு யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தானே? இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கலாமே. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு எங்க அனுப்பினாங்க ரசூலுல்லாஹ்? இவரை யமன் தேசத்துக்கு ஆளுநராக அனுப்பி நபித்தோழர். ரைட். ஓகே. ஹைர். அடுத்த விஷயத்துக்கு வாங்க. ஹஜ் கடமையாக்கப்பட்ட ஆண்டு எப்ப? ரைட். தொழுகை கடமையாக்கப்பட்டது எப்ப? ஹிஜ்ரி 2. நல்ல கதை தான். எப்ப? ஹிஜ்ரி 2. அப்ப போனது பிறகு தான் தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. அப்படியா? கூட்டு தொழுகை நான் கேட்கல. கூட்டு தொழுகை வந்து ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டே கடமையாக்கப்பட்டு ரசூலுல்லாஹ் இந்த ஜும்மா தொழுகை ரசூலுல்லாஹ் இதுக்கு போற இந்த ஹிஜ்ரத் போற வழியிலே கடமையாக்கிட்டு முதலாகவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு தொழுகை இந்த ஜமாத் தொழுகை என்ன ஜும்மா தொழுகை கடமையாக்கின நேரம் ரசூலுல்லாஹ் போய் சேர்ந்தே இல்லை. இப்போ சஹாபி ஒன்றுக்கு சொல்றாங்க தொழுகைச்சு சொல்லி, அஸ்ஸாத் இப்னு ஸுராரான்னு சொல்லி ஒரு சஹாபிக்கு தொழுகை சொல்றாங்க. என்னது? ஜும்மா தொழுகை. அவர் சொல்லுவாருன்னு சொன்னா அது ஹிஜ்ரி 1 கடமையாக்கப்பட்டு ஹிஜ்ரி என்றது ஹிஜ்ரத் போனதுக்கு பிறகு எங்க போனாங்க? தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு ஹிஜ்ரத்து புறவா மேராஜ்ல. அப்ப நுபுவத் 10 ஞாபகம் இதெல்லாம் தேவை. நுபுவத் 10 சரி. அப்ப நோம்பு ஜகாத்து எல்லாம் இப்ப ஹிஜ்ரி 2. நோம்பும் ஜகாத் தான் ஹிஜ்ரி 2. சரி. இதுல ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு இப்ப ஹிஜ்ரி 6. ஹுதைபியா ஹிஜ்ரி 6.
அடுத்தது மக்கா வெற்றி இடம்பெற்ற ஆண்டு இப்ப ஹிஜ்ரி 8. ஹிஜ்ரி 8. சரியா? ரைட். ஹிஜ்ரி 6 ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு. ஹிஜ்ரி 8 தான் மக்கா வெற்றி இடம்பெற்ற ஆண்டு. இதிலும் தெரிஞ்சவங்க. ரைட். என்ன? சார், சொல்லுங்க. அந்த கைட்ல தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆண்டு ஹிஜ்ரி 2 என்ற இருக்கி. பிழைம்மா, கைட்ல இருந்தா பிழை. கைட்ல இருந்தா பிழையா? தொழுகை எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளைக்கும் தெரியுமா மேராஜ்ல வச்சு கடமையாக்கப்பட்ட தொழுகைன்னு சொல்லி. அப்ப இல்ல சார், அதை நாங்க ஒரு எக்ஸாம் போட்டு போலன்னு சொன்னாங்க. ஹிஜ்ரி 2 தானே. என்ன? இல்ல, நாங்க அதை போட்டு ஆ, ஒரு எக்ஸாம்ல அந்த விட போட்டு அது போலயாம் ஹிஜ்ரி 2 தானே சொன்னாங்க. யாரு சொன்னது அது? இஸ்லாமிய இல்ல. வரலாற்றுல அடிப்படை கூட தெரியாம இருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தா சொல்லியிருந்தா யோசிங்கன்னு சொன்னால் நுபுவத்துல தான் குலு கடமைப்பட்டுச்சு. சரியா? நுபுவத் எப்ப நுபுவத்துல சாரி, இந்த மியாராஜ் மியராஜ் பயணம். மியராஜ் பயணம் எப்ப போனாங்க? ரசூல்லா தாயிஃபுக்கு போயிட்டு வந்து தாயிஃப்ல கடுமையா தாக்கப்பட்டு திரும்பி வந்த நேரம் என்னென்றால் மேலெல்லாம் இரத்த கரைகளோட வந்த நேரம் பாதுகாப்புக்கு யாரும் இல்ல. அப்ப அந்த முத்தைம் இப்னு அதி ரதியல்லாஹு ஒன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்கல்ல, அந்த மனுஷன் தான் ரசூலுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான்னாலும் அவரால் செஞ்சு கொள்ளல. போயிட்டு ரசூலுக்கு கடுமையா நேரடியான தாக்குதல் தாங்கிக் கொள்ளையில அது. அங்கேயும் அடி வாங்கி இங்கே அடி வாங்கி ரசூல்லாவுக்கு சரியான மனத்தாக்கமே. கூட இந்த வைஃபும் மவுத்து, சாச்சா ஹெல்ப் பண்ணி கொண்டு அவரும் மவுத்து. எனவேதான் வேற வழி இல்லாம தான் நஜா கிறுக்கு வேலை செய்வானம். சின்ன பிள்ளைகள்ல நீங்க ஸ்காலர்ஷிப்பா தவறுதலா வந்தீங்களோ ஏலவலுக்கு? ரைட். அப்ப சொல்ல வந்தேன்னு சொன்னால் அந்த நேரம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆறுதலுக்காக அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொண்டு போற எப்ப மேராஜ் எடுத்துட்டு போனது நுபுவத் 10 விளைஞ்சு அவங்களுக்கு. எனவேதான் நுபுவத் 10ல ரசூல்லா மேராஜ் போய் திருப்பி வந்ததுக்கு பிறகு தான் ரசூல்லா சொன்னதுக்கு பிறகு என்ன டவுட் பண்றாங்க ரசூல்லா. ஏன் ஒரு நாள் ஒரு இரவுல மஸ்ஜிதுல் அக்ஸா 5000 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்குது. அப்ப 5000 கிலோமீட்டருக்கு அங்கே போய் திருப்பி என்ன இந்த 7 வானங்களையும் கடந்துட்டு போயிட்டு வாரான்னு சொன்னா சாத்தியம் இல்லை தானே. ஏன்னா நிறைய சிரிக்கிறாங்க ரசூல்லா பார்த்து, என்னமோ இவருக்கு என்னமோ பிடிச்சிட்டு போறேன்னு சொல்லி நினைச்ச அவனுக்கு. எனவேதான் சரி வராது இந்த பொருத்தம் இல்லை இந்த இடம் தேடி கொண்டிருக்கிறேன். 10 அந்த துல்ஹஜ் கடைசி மாதம் தான் ஒரு 6 பேரை சந்திக்கிறாங்க எத்தீப் வாசிகள் மதீனா வாசிகள். விளைஞ்ச அவங்களுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னால் நுபோத் 10 தான் மேராஜ். நுபோத் 10 தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கூட்டு தொழுகை ரசூல்லா போற வழியிலே கடமையாக்கப்பட்டுச்சு. ரசூல்லா ஈக்கல்ல. எனவேதான் அஸ்ஸாத் பின் துராரா ரலியல்லாஹு அன்ஹுல ஏவுறாங்க, நீங்க போயிட்டு நீங்க தொழுவிக்கணும்னு சொல்லிட்டு அங்க ரசூல்லா கட்டளையிட்டாங்க. எனவே தெரிஞ்சவங்க நோம்பும் ஜக்காத்தும் கடமைப்பட்டது ஹிஜ்ரி 2. பாருங்களே ஹிபா, இன்னும் சின்ன பிள்ளை விளையாட்டு விளையாட்டுங்களேம்மா. ஸ்காலர்ஷிப் புள்ள இல்லையே நீங்க அடிச்சிட்டு பாப்பாத பைத்தியம் விளையாடாமக்கி. ம் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க தானே, நீங்க மட்டும் குஞ்சு பாபா விளையாட்டு விளையாட்டுங்க. ரைட். அப்ப பாத்துங்க. அப்ப இதுல நான் நினைக்கிறேன் நோம்பும் ஜக்காத்தும் கடமையாக்கப்பட்ட ஹிஜ்ரி 2. சரியா? அடுத்தது ஹிஜ்ரி 6 தான் ஹுதைபியா உடன்படிக்கை. ஹிஜ்ரி 8 வந்து மக்கா வெற்றி. மக்கா. சரியா? இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கூட போதும். ஹிஜ்ரி 9 தான் ஹஜ் கடமையாக்கப்பட்டுச்சு. ஆனா ரசூல்லா ஹிஜ்ரி 9ல செய்யல. ரசூல்லா செய்யல. ஹிஜ்ரி 9ல அபூபக்கர் தான் அனுப்பி வைக்கிறாங்க, போய் ஹஜ் செய்யல. ஏன்னா அபூபக்கர் தலைமையில் தான் ஹஜ் நடக்குது. ஹிஜ்ரி 10ல தான் ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்றாங்க. தெரிஞ்சோம். ரைட். அடுத்த பகுதி. சரியா? அடுத்த பகுதி என்னன்னு சொன்னால் இப்ப பின்வருவோரில் தற்காலிக மரமாக கருதப்படுவார். யாரு தற்காலிக மரமாக கருதப்படுவார் இதுல? மனைவியின் தாயின் சகோதரி. மனைவியின் ஒரு நிமிஷம் தாங்க. தாயின் சகோதரி. ஜுனைத் சார் படிக்கிறாரு, தாயின் சகோதரி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். ஓ சொல்லுங்க, எங்க இருக்கிறீங்க? எத்தனை மணி ஆகுது? ஆடக்காவல். ஆஹா. ஓ என்ன? ஆஹா. அப்ப கண்டியில் இது கண்டியில் பசஸ் நயிக்காது. கண் ஆஹோ. ஓகே ஓகே. ஓ ஆஹா. ஆஹா. ரைட் ரைட். ஓகே ஓகே. பரவாயில்ல, நீங்க வாங்க இன்ஷால்லா. நான் இந்த ஃபோன் ஒன்ல வைக்கிறேன். நான் உங்களுக்கு இந்த இதை போட்டுறேன், லொகேஷனை போட்டுறேன் இன்ஷால்லா. பிக் ஓ நான் போட்டுறேன், பிக் பண்ணியோட போட்டு வாங்க இன்ஷால்லா. என்ன செய்ய. ஓகே ஹைர் இன்ஷால்லா. நான் இது ஒன்று வைக்கிறேன்.
இந்த மீட்டிங் இது ஒன்றில் கிளாஸ் ஒன்றில் ஓகே மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நாளை செமினாருக்கு வந்து நிற்கிறாரு ஜுனைத் சார். 2 பேரும் சேர்ந்து ஐக்கு கேண்டி இல்லை நாளைக்கு ஐசி நாளைக்கு வார வீக் இன்ஷால்லா இஸ்லாம் பாடம் இருக்குது. கேண்டி உள்ளுக்கு யாரும் மீட்டிங் மெசேஜ் கொடுத்துவோம் இன்ஷால்லா கேண்டி. ஹை ஓகே. அப்போ இதில் உங்களுக்கு தெரியும் தற்காலிக மாறும் சிம்பிள் மனைவியின் தாயின் சகோதரி தற்காலிகம் மற்றெல்லாம் நிரந்தரமே ஷோண்டிலேயே. ம் ஹை அடுத்தது ஒருவர் தன் மனைவி விபச்சார குற்றம் சாட்டி விவாகரத்து வழங்குவது. மனைவி விபச்சார குற்றம் சாட்டி விவாகரத்து வழங்குவது என்னது? லியான் லியான் லியான். சாப்பிடுதல். மற்றபடி இதுல என்னமா டவுட் இருந்தா கேளுங்க. பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சிம்பிளான விஷயங்கள் தான். இதுல ஏதும் தேவை இது தெரியான்னு சொல்லி சொன்னா கேளுங்க. சிம்பிள் விஷயம். அடுத்து வாங்க. இல்ஹாத் என்ற பதம் குறிப்பது. நாஸ்திகம் ரைட். இணை வைத்தலுக்கு ஷிர்க், நிராகரித்தலுக்கு குஃபுர், மதம் மாறுதலுக்கு ரித்தத், நயவஞ்சகத்துக்கு நிஃபாக், நாத்திகவாதம் இல்ஹாத். ஓகே பிரச்சனை ஒன்றும் இல்லை. சிம்பிள். ஹதீஸ் துறையில் நிபுணத்துவம் பெற்றவரை குறிக்கும் சொற்பிரகம் என்ன? முஹத்திஸ் ராவின்னு சொல்ற அறிவிப்பாளர். அறிவிப்பாளர் முஃபஸ்ஸிர்னு சொல்றது தப்சீர் விரிவுரை கூறுவார். தப்சீர் கல்வி ஓகே. ஃபக்கீஹ் என்று சொல்றது என்ன? ஃபிக்ஹ் துறை அறிஞர், சட்டத்துறை அறிஞர். முஃப்தின்னு சொல்றது தெரியுமா? முஃப்தின்னு சொல்றது ரைட். தீர்ப்பு வழங்குவார. ஓகே ஹை. அடுத்து வாங்க. சில சொற்பிரகங்கள் தந்திக்கு அதை வச்சு கேள்வி கேட்டீங்க. மேலோற்றில் ஹதீஸ் கலையோடு தொடர்பான சொற்பிரகங்களை கொண்ட விடை தொகுதி என்ன நினைக்குது? ஹதீஸ் கலையோட மௌலுவாத்திக்குதுண்ணே. மௌலுவாத்திக்குது ரைட். அடுத்தது என்ன இருக்குது? முர்சலிக்குது. வேற என்ன இருக்குது? ஓ அவ்வளவுதான் என்ன? அப்ப பியும் ஜி பிஜி எங்க இருக்குது? ஆன்சரே இல்லை. ஆன்சரே இல்லை. சரி ஹைரா ஆன்சர் இல்லை. பிஜி நதிக்கணுமே ரைட். ஆன்மீகத்துறையோடு தொடர்பான நாய்க்கு சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் யாரும் மீக்கிறீங்களா இதுல பேப்பர்ஸ்? பேப்பர் செஞ்சாக்கள் யாரும் மீக்கிறீங்களா இந்த வருஷம்? ஒருத்தர் மில்லியா? சரி என்ன போட்டி? ஆன்சருக்கு என்ன போட்டிங்க நீங்க இப்ப? மாத்தி தந்தா சரி ஓகே ஓகே இன்ஷால்லா ரைட். ஆன்மீகத்துறையோடு தொடர்பான பிரயோகங்களை குறிக்கும் ரைட் ரைட் ரைட். ஆன்மீக தொடர்பான என்னது பிரயோகம் என்ன இருக்குது? ஜாவியா இருக்குது. ஓகே ஜாவியான்னு சொல்ல தெரியுதானே? தக்கியா ஜாவியா பள்ளி. வேற என்ன இருக்குது? பையத் இருக்குது. சனூசி இயக்கம் இருக்குதுண்ணே. ஓகே அப்ப CFH. அப்ப CFH இது CFH மூணாவது ஆன்சர். ஓகே ஹைர். இஸ்லாம் அனுமதித்த பொருளாதார நடவடிக்கைகளை குறிக்கும் சொற்பிரகங்களை கொண்ட தொகுதி என்ன இருக்குது? சலம் இருக்குது. ஓ அப்ப ஏயும் ரைட். நம்பர் 1 ரைட். இருவரும் கூற்றுக்களை கருதுக. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களோடு தொடர்புடைய கூற்றுக்களை கொண்ட தொகுதி. ஃபிக்ஹுல் அக்பர் என்னும் நூலின் ஆசிரியர் சரியா? சரி. அல் முவத்தா என்னும் நூலின் ஆசிரியர் சரியா? இல்ல. அப்ப யார் முவத்தா? முவத்தா இமாமுல் அலம் என்ற சிறப்பு பெயரை கொண்டவர். சரி. காசாவில் பிறந்தவர். அப்ப யாரு பிறந்தது? மூத்தசிலா கோட்பாட்டை கடுமையாக எதிர்த்தவர். யாரு கடுமையா மூத்தசிலா கோட்பாட்டை எதிர்த்த யாரு? இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களின் ஆசிரியர் சரியா? சரியா? சரி சரியா? அபு யூசுப் ஹசன் ஜுஃபர் தெளிவாய்க்குதே மாணவர்களோட பேர். எனவே ஆன்சர் வந்து உண்டு ACF என்னது ஆன்சர்? ACF ஈக்குதா? ரைட். அடுத்த வாங்க 10வது. பின்வரும் கூட்டுக்கள் அவதானிக்க.
மேலுள்ளவற்றுள் இஸ்திஸ்ஹாப் என்ற சட்ட மூலாதாரத்தோடு தொடர்பான கூற்றுக்களை கொண்ட தொகுதி. இஸ்திஸ்ஹாப ரைட். அப்புறம் ரெண்டு இருக்குது இந்தா ஏ ரெண்டு தான் இருக்குது உண்டு. இஸ்திஸ்ஹாப் அடிப்படையில் மனிதன் குற்றமற்றவனாக கருதப்படுவான். சரியா பிள்ளையா? சரி சரி. சரி சரி உறுதியான ஒரு நிலைப்பாட்டை சரி இடையில் ஏற்படும் சந்தேகம் மாற்றி விடாது. சரி சரி சரி. சிரமம் சட்டங்களை சரி தளர்த்தும். வருமா? இல்ல பிழை வராது வராது. செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்ததாகும். சரியா? இல்ல பிழை வராது. முஸ்லிம்கள் இல்ல நல்லதாக கருதி அல்லாஹ்விடத்தில் நல்லதாக கருதப்படும். சரியா? இல்ல ஆ? இல்ல இல்ல. இல்ல அப்ப இல்ல வராது ஆன்சர் வந்து ஏயும் பியும் சரிதானே? ஏயும் டவுட் இல்லையா பியும் இருக்கும்? இதான் ஆன்சர். சரியா? எனவே ஏபி ஆன்சர் நம்பர் 1. பின்வரும் சொற்பிரயோகங்களை கருதுக. பார்ப்போம். ஷியாக்களோடு தொடர்பான பிரயோகங்களை கொண்ட தொகுதி என்னது? ஹரூரியா எது வரும்? வராது ரஹியா இதுல ஷியாக்களோடு தொடர்பான எது வரும்? சொல்லுங்க பாப்போம். கியா முத்துவா முத்துவா ரஜியா உண்டு. தக்கியா வரும். தக்கியா முத்தா வரும். ரஜா வரும். அப்படித்தானே? எனவே டி ஓ எஃப் எஃப் சரியா? ஜி ரைட். நாலாவது நாலாவது சார் ஆன்சர் வந்து சரிதானே? ரைட். அப்ப தக்கியாவும் முத்தாவும் ரஜாவும். ரைட். அடுத்து வாங்க. அல் மஷக்கத்து தஜ்ரிபு தைசீர் என்ற சட்ட விதியின் கருத்து. நான் இந்த அமைப்பில் கொஸ்டின் வரும்னு நான் சொன்னேன் ஞாபகம் உங்களுக்கு. எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ண நேரம் சொல்லிப்பேன். இந்த அமைப்பில் கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இந்த முறை. அதாவது கவாயிதுல் ஃபிக்ஹியால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் இன்ஷா அல்லாஹ். மஷக்கத் தஜ்ரிபு தைசீர் என்ற சட்ட விதியின் கருத்து என்ன? சிரமம் சிரமம் சட்டங்களை சட்டங்களை தளர்த்தும் திரவம் சட்டங்களை தளர்த்தும். ஓகே சரி. அப்ப தீமை நீக்கப்பட வேண்டும் என்ற சட்ட விதி என்ன? அது மரரும் இதாலு யுசால். அந்த மாதிரி இதாலு தீமை நீக்கப்படும் என்ற சட்ட விதியை குறிப்பதுன்னு சொல்லிட்டு இந்த அரபுலன்னு சொன்னா அந்த அரபு தமிழ் இதுல வரலாம் உங்களுக்கு. இந்த அமைப்பில் வரலாம் உங்களுக்கு. என்ன தமிழ் அரபுல அல்லாஹ் சரியா? அப்ப சிரமம் சட்டங்களை தளர்த்தும். ஓகே. தீமை நீக்கப்படும் அல்லாஹ் உறுதியான நிலைப்பாட்டில் இடையில் ஏற்படும் சந்தேகம் மாற்றாது. அது என்ன? அது யகீனுல் யக்கீனுல் லா கீனு பிஷ் நோக்கங்களை பொறுத்தே செயற்பாடுகள் தீர்மானிக்கப்படும். அல் உமூரு பிமகாசிதிஹா மகாசிதிஹா. அடிப்படையில் அனைத்தும் ஆகுமானவை. அடிப்படை அனைத்தும் ஆகுமானவை ஒரு இதில் இல்லைனா? சரிங்களா? ஓ. இல்ல இது அல் அஸ்லு ஃபில் இஸ்திஸ்னா அஸ்யா லிபாஹான்னு சொல்லுவாங்க. அது உங்களோட இந்த சிலபஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அல் அஸ்லு ஃபில் அஷ்யா அல் இபாஹா அனைத்தும் அடிப்படையில் ஆகுமானதாகும். ஓகே ஹைர். அடுத்த விஷயத்து வாங்க. கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி கால பகுதியில் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமானது என்ற தகவல் அஜாயிபுல் ஹிந்த் எனும் நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அஜாயிபுல் ஹிந்த் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? இப்னு ஷஹ்ரான் இப்னு ஷஹ்ரயார் ரைட். அப்ப இதுல ஃபுத்துஹுல் புல்தான் எனும் நூலின் ஆசிரியர் யாரு? அல் இப்னு பலதுரி மத்தூத் அல் அல் பலதுரி பலாதுரி பலாதூரி. சிலோன் அல் பலது இதுல இது என்ன? இலங்கை முஸ்லிம்கள் எனும் நூலின் ஆசிரியர் யாரு? சார் இலங்கை முஸ்லிம்கள் இலங்கை முஸ்லிம்கள் எனும் நூலின் ஆசிரியர். நான் கேட்கிறேன். இலங்கை முஸ்லிம்கள் எனும் நூலின் ஆசிரியர் கேட்கிறேன். இப்னு பத்தூதா. அப்ப இலங்கை முஸ்லிம்கள் வரலாறுல நூல்லாம் எழுதிறார். மாஷா அல்லாஹ். ஸ்ரீலங்கா வந்துட்டு போயிட்டு நுஹா ரெடியா இருக்கு போல இருக்கு. அடுத்தது ரெஹ்லாம் சொல்லக்கூடிய நூலோட ஆசிரியர் யாரு? கலாநிதி சுக்ரி தான் இலங்கை முஸ்லிம்கள். அப்ப வச்சுக்கோ. இப்பதான் சொன்னேன். நுஹா அடிச்சிருக்குமா நல்ல பிள்ளை மாதிரி கிறுக்கு வேலை செய்வானும் சின்ன பிள்ளையில நீங்க ம் இடையில குழப்பற கேஸ் தானே இதுன? ம் சேர் ஓ கலாநிதி சுக்ரி அவங்களோட புக் என்னது? என்ன நான் சொன்னது வச்சு அரசு சொல்லுங்க பாப்போம். இலங்கையில் இலங்கையில் முஸ்லிம்கள் இலங்கையில் இலங்கையில் இஸ்லாம் இலங்கையில் இலங்கை முஸ்லிம்கள் இலங்கை முஸ்லிம்கள் யார்ட? இலங்கை சுக்ரிட. கலாநிதி சுக்ரி இது ஸ்காலர்ஷிப் புள்ளகள் அல்ல. அதை விட மோசமாயிக்கு நடத்த உங்களோட பாருங்களேன். ஸ்காலர்ஷிப் புள்ளகள் கூட கேட்டு பார்த்து படிச்சு பண்ணிக்கிறான். அந்த என்ன புள்ளைன்னு படிச்சாரு அவட பாட்டுல. என்ன தெரியுது ஏ லெவல் புள்ளைங்களையா நீங்க கிறுக்கிதாய் பண்ணிக்கிறீங்க இதுல எடுத்து ஸ்கிரீன்ல. ம் சரி
பாருங்க. நுஹா நுஹா என்னது? ரைட். அடுத்து இன்னொரு பேர், இந்த அல்கியா பாகரி என்னும் நூலின் ஆசிரியர். இதுல ஹுசைன் இப்னு முஹம்மது. ம், இதுவும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். உங்களோட சிலபஸோட சம்பந்தம். புதுசா பேசல, வேற அங்க இருந்து பேசுற, சிலபஸோட பேசுறேன். ஹுசைன் இப்னு முஹம்மத் யார்ட? அல்கியா பாகரி. இருக்குதா? இதை பத்தி சொல்லுது. வஹாப் இப்னு அந்த அபி ஹப்ஸா அஹ்மத் இலங்கைக்கு இப்னு வந்த அபி வரலாற்றை ஹப்ஸா. சொல்லுதே. வஹாப் இப்னு அபி ஹப்ஸா இலங்கைக்கு வந்த தகவலை சொல்லுகின்ற நூல் தான் என்னது? அல்கியா பாகரி, ஹுசைன் இப்னு முஹம்மத். தேவைப்படலாம் இதுல. அல் பலாதுரி இருக்குது. என்னது? ஃபுதுஹுல் முல்தான். ஃபுதுஹுல் புல்தான். ஃபுதுஹுல் முல்தான். கலாந்தி சுக்ரி இருக்குது, இலங்கை முஸ்லிம்கள் சொல்லி. சரி. இப்னு பத்தூதார ரெஹலாண்டி இருக்குது. அதே நேரம் இந்த இப்னு ஷஹரியாட் இருக்குது, அஜாயிபுல் ஹிந்த். இந்த இருக்குது அஜாயிபுல் ஹிந்த். ஓகே, அப்ப இதெல்லாம் நூல்களை வச்சு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. பாருங்க, தலாகதின் விடயத்தில் முரண்பட்ட அக்கீதா பிரிவினர் என்ன? மோத்தசிலா. ம், முத்தசிலா. மூத்ததுலவ. அப்ப ஓகே, அப்ப இதெல்லாம் வராதா? ஜபரியா? சரி, அது ஜபரி ஆ, ஜபரியா வரும். ஜபரியா வரும். ஜபரியாவும் வரும், அவங்ககிட்ட அளவு கடமை. முத்தசிலாக்களும் வரும். சரி, இன்னும் ஆன்சர் ரெண்டு இருக்குதே. ரெண்டுக்கு சரி தருவாங்க ரெண்டு நினைக்கிறேன்னா. சரி. ஷியா வந்து வர ஏல, ஹவாரிஜும் வரையலா, அஹ்மதியாவும் வரையலா. ஆனால் ஜபரியாவும் மூத்தசிலாவும் உங்களுக்கு வர ஏழுமே. ஜபரியா மூத்தசிலா வர ஏழு. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் ரெண்டு வரலாம். சரி, அடுத்து வாங்க. அல் குர்ஆனில் காணப்படும் முத்தஷாபிஹாத்தான வசனங்கள் தொடர்பான பிழையான கூற்று. சொல்லுங்க பாப்போம். கருத்து தெளிவாக கருத்து தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டவை. முத்தஷாபிஹாத்னா கருத்து தெளிவாக விளக்கப்பட்டவை என்ற பிழை. தெளிவா விஷயம் ஒன்று வந்துருச்சு. மத்தையும் கொஞ்சம் பாருங்க. குறித்த விடயம் தொடர்பான அறிவு அல்லாஹ்விடம் மட்டுமே உள்ளது என்று முத்தஷாபிஹாத்துக்கான சரியான கூற்று. மிக்க குறைவான வசனங்கள் உள்ளன, அதுவும் சரி. பல கருத்துக்களுக்கு இடம்பாடானவை, அதுவும் சரி. அல்லாஹுடைய தாஸ் சிஃபாத் தொடர்பான வசனங்கள், அதுவும் சரி. சரியா? எனவே பிழையான கூற்று கருத்து தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது என்று பிழை. இமாம் ஷிஹாபுத்தீன் ஜுஹ்ரி அவர்கள் பங்களிப்பு செய்து துறை எது? ஹதீஸ் துறை. ஹதீஸ் துறை. ஹதீஸ் துறை. ஓகே, சரி. இன்ஷா அல்லாஹ் மற்றபடி பிரச்சனை இல்லை. ரைட். இந்த ரைட். அடுத்த விஷயம் வாங்க. பின்வருவனற்றுள் பிழையான கூற்று. இமாம் புகார் ரஹ்மத்துல்லா அவர்கள் ஹிஜ்ரி 194 பிறந்தார். சரியா? சரி. சரியா? சரி சரி சார். சரி. சஹீஹுல் முஸ்லிமில் 4000 ஹதீஸ்கள் உள்ளன. சரி. சரி அதுவும் சரி. அல் முவத்தா என்பது ஒரு ஹதீஸ் நூலாகும். சரி. சரி இல்ல. பிழை இல்ல, சரி. 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 சரி ஹதீஸ் நூலும் தான் சட்ட நூலும் தான். இனி ஹதீஸ் நூல் போட்டிக்குது. ஹதீஸ் நூலாகவும் சட்ட நூலாகவும் கருதப்படக்கூடிய நூல் தான் இமாம் முவத்தா. இந்த சாரி மாலிக் த முவத்தா. இமாம் மாலிக் இங்க சட்டத்துறை அறிஞராக இருக்கிறோம், சட்டத்துறையாரு. ஆனா ஹதீஸ் இந்த ஹதீஸ் துறை முதலாவது ஹதீஸ் கிரந்தமாக கருதப்படுவதுன்னு வந்திக்குது. இதுதான் சரியா? முவத்தா. ஃபத்ஹுல் பாரி என்பது ஜாமி திருமதியின் விளக்க உரையாகும். ஷஹீஹ் புகாரி. இல்லனா? அப்ப என்ன இதான்? இந்த இதான் ஆன்சரா வரும். பிழையான ஆன்சர். மசாயில் சாலிஹ் என்பது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்களின் சட்ட தீர்ப்புகளின் தொகுப்பு. சரியா? மசாயில் சாலிஹ். சரி. ஆ? சரி. சரி சரி. எனவே இந்த இந்த விஷயங்களை படிச்சாவே நியாயமான விஷயங்கள் பார்ட் 2 உங்களுக்கு வருது. இந்த எம்சிகோ பார்த்துட்டு போனா நியாயமான பார்ட் 2 விஷயங்களை படிச்சிருக்கீங்க. சரிதானே? ரைட். இதுல நியாயமான கூற்றுக்களி மசாயில் சாலிஹ்ன்றது முஹம்மது பின் ஹம்பலோட சட்ட தொகுப்புகள். ஓகே, ஹைர். அடுத்து வாங்க. மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் யோனாஸ் என்ற சொல் முஸ்லிம்களையே குறிக்கிறது என குறிப்பிட்டவர். வில்லியம் கை ஆ, வில்லியம் right. இது போன 2023ஆம் ஆண்டு கொஸ்டின். எம்சிக்குவே 2023ஆம் ஆண்டு கொஸ்டின். இது வில்லியம் அல்ல வில்ஹெய்ம் வரணும். வில்ஹெய்ம் கைகர் தான். வில்லியம் போட்டிக்கு ஓகே இன்ஷால்லா, பரவாயில்ல. வில்ஹெய்ம் கைகர். சாரி. ஓகே, மற்றபடி இன்ஷால்லா உங்களுக்கு அதுல வேற ஆன்சர்ஸ் ஒன்றும் இல்ல, தேவைப்படாத. வில்ஹெய்ம் கைகர் தான் ஆன்சர். ரைட். அடுத்து வாங்க. பின்வருவனவற்றுள் பிழையான கூற்று என்னது? சிஃபின் யுத்தத்தை தொடர்ந்து ஹவாரிஜிகள் தோற்றப்பட்டன. சரியா பிழையா? சரி. சரி சரி. வாசில் இப்னு அத்தா முத்தசிலாக்களின் முன்னோடியாவார். சரியா பிழையா? சரி. அதுவும் சரி. சரி மலஉ என்பது ஜாஹிலியா காலத்தில் இடம்பெற்ற ஒரு யுத்தமாகும். இல்ல. இல்ல. அது இல்ல. ஷஹீஹ். என்னது? பிழை. மலஉன்னு மேல் சொல்றது ஜாஹிலியா காலத்துல காணப்பட்ட பிரமுகர்கள் சொல்லுவோம், முக்கியஸ்தர்களை குறிக்குது. சரிதானே?
ரைட். சபை, முக்கியஸ்தர்களை கொண்ட சபை. ம். முஷாரகா என்பது பல பங்குதாரர்களை கொண்ட ஒரு கூட்டு முயற்சி. சரிதானே? பிரச்சனை ஒண்ணும் இல்லையா அது? சுகரபத்தியா என்பது சரி ஒரு ஆன்மீக தரிகாவாகும். ஷேக் சரி ஷிஹாபுத்தீன் ஒரு தரிகா. சரிதானே? ஷேக் ஷிஹாபுத்தீன் மூலமா உருவாக்கப்பட்டது. எனவே இன்ஷா அல்லாஹ் இது ஆன்சர் விட என்றது தெரியுமே மலை இதான் இதான் பிள்ளையான ஆன்சர். ஓகே, மூணாவது. அடுத்து வாங்க. மறுமை வாழ்வோட தொடர்பான யவுமுல் பாஸ். யவுமுல் பாஸ் என்பதன் கருத்து. எழுப்பப்படும் நாள். வெரி குட். எழுப்பப்படும் நாள். எழுப்பப்படும் நாள். எழுப்பப்படும் நாள். ஓகே, ஹைட். தீர்ப்பு வழங்கப்படும் நாளுக்கு என்ன சொல்லுவாங்க? யௌமல் யௌமுத்தீன். யௌமுல் ஹிசாப். யவுமுல் ஹிசாப் என்ன இது? யவுமுல் ஹிசாப்னு சொல்லுது. விசாரணைக்கு விசாரணை செய்யப்படும். யவுமுத்தீன் தீர்ப்பு வழங்கப்படும் நாள். யௌமுத்தீன் இறுதி நாளுக்கு சொல்லுவோம். யௌமுல் யௌமுல் கியாமா ஆஹிர். இறுதி நாள் யவுமுல் ஆஹிரா. சரி. விசாரணை செய்யப்படும் நாள் யவுமுல் ஹிசாப். எழுப்பப்படும் நாள் யவுமுல் பஅத். ஒன்று சேர்க்கப்படும் நாள் யௌமல் யௌமுல் ஹஸ்ர். ஹஷ்ர். யவுமுல் ஹஷ்ர். யவுமுல் ஹஷ்ர். ரைட். அடுத்து வாங்க. இப்ப இது நான் நினைக்கிறேன் பெரிய அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாமுக்கு இந்த இது அதாவது ரூஹுல்லா தபீஹுல்லா கலீஃபத்துல்லா உங்களோட கைட்ல இல்லை என்ன தேவைப்படாது. இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கிட்டு போறேன், ஆன்சர் சொல்லி போறேன், தேவைப்படாது. நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறனே இதெல்லாம் வச்சு பாடமாக்குவானே. ரூஹுல்லான்ற யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ். தபீஹுல்லான்னு சொல்றது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ம் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்லாம். கலீஃபத்துல்லான்ற யாரு? தாவூத் அலை. கலீஃபத்துல்லா. தாவூத் அலை. தாவூத் ஆதம் அலை. அலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலை. ஹபீபுல்லா. முஹம்மது ம். அலை. கலீலுல்லா. இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அலை. சரியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, இதான இது உங்களுக்கு கேள்வியா வார்த்தைக்கலாம். இன்ஷால்லா இதை நீங்க வச்சு பாடமாக்குவானம். வேஸ்ட் ஆஃப் டைம். ஆன்சர் அஞ்சாவதா? நான் சொன்ன ஆன்சர் எத்தனை? 3. மூணாவதா? மூணாவது வரும் எனக்கு இன்னைக்கு பார்க்கல, நான் சும்மா கேட்கிறேன். அது சரி, மூணாவது வரும். 3. ரைட். அஜாயிபுல் ஹிந்த் எதுக்கு வரும்? இப்னு ஷஹ்ராயர். அதான் பார்த்தோம். இப்னு ஷஹ்ரியார். இப்னு ஷஹ்ரியார். ரெஹ்லா நான் இப்போ கொஞ்சம் சொன்னேன். என்னது ரெஹ்லா? யார்ட? இப்னு பதுதா. இப்னு பத்தூதா. புத்துஹுல் புல்தான். அல் பலாதுர். அல் பராதூரி. அல் கியா பாக்கரி. நான் சொன்னேனே என்ன குத்து முன்னால. ஹுசைன் ஹுசைன் பின் முஹம்மத். வாங்க. வஹ்தத்துல் வுஜூத் எது வரும்? இப்னு அரபி. அஹ்மதியா. மிர்சா குலாம். மிர்சா குலாம் முஹம்மது. மிர்சா குலாம் அஹ்மத். முஅத்தசிலா. வாசில் வாசிப். அஷ்அரியா. அபு ஏபிசிடி. ஓகே, அப்ப முதலாவது ஆன்சர். ஓகே. அடுத்து வாக்கியா எது வரும்? நடைமுறை சாத்தியம். நடைமுறை சாத்தியம். சி. இன்சானியா. மாநிலத்தன்மை. ஷுமூலியா. முழுமை பரிபூரண பூர்ணத்தன்மை எங்க இருக்கிறது? முழுமைத்தன்மை. முழுமைத்தன்மை. ரப்பானியா. தெய்வீகத்தன்மை. வசத்தியா. நடுநிலைத்தன்மை. ஓகே, சிம்பிள். இந்த அமைப்பில் தான் பாரத வரலாம் இன்ஷா அல்லாஹ். ஏலும் இதே மாதிரி மறு செயலை பிடிக்க வைக்கவும் இயலுமே. அதாவது இஸ்லாம் மார்க்கம் நடைமுறை சாத்தியமானது என்பதனை காட்டுகின்ற அதனுடைய சிறப்பு பண்பு உங்களுக்கால் ஆன்சர் வரும். 5 ஆன்சர். அதில் உங்களுக்கு வாக்கியானது தெரிவு செய்யணும். தெரிவு அப்படியான கொஸ்டின்ஸும் வரலாம். தீவானுல் ஜுந்த் என்னது? இராணுவ திணைக்களம். இராணுவ திணைக்களம். இராணுவ திணைக்களம் ஒன்று டி. ஓகே. தீவானுல் பரீத் என்ன? தபால் தபால் திணைக்களம். திணைக்களம். தபால் திணைக்களம். திணைக்களம். தீவானு ஷுர்தா. போலீஸ் போலீஸ் திணைக்களம். திணைக்களம். போலீஸ் திணைக்களம். தீவானுல் ஹராஜ். நிலவரி திணைக்களம். நிலவரி திணைக்களம். ஹராஜ் சொன்ன நிலவரிக்க. ஓகே. 46 சரியான கூட்டு, பிழையான கூட்டு. மனிதனுக்கு அவன் தேடி பெற்றுக்கொண்ட பொருட்கள் மீது சொத்துரிமை உண்டு. சரி. சரி. பிழை. பிழையா சரியா? சரி. சரி, சொத்துரிமை கோரில்மா? விலங்க இல்ல. சரி, சொத்துரிமை கோரில்மா? சொத்து உரிமை மனுஷனுக்கு தேடிக்கொண்டது மனுஷனுக்கு தானே சொந்தம். நான் சொல்றேன் அல்லாஹு தாலாவுக்கு சொந்தம் தான். மனுஷன் தேடி பெற்றுக்கொண்டது மனுஷனுக்கு தானே உரிமை. இப்ப
பூரண உரிமை உள்ளவன் இல்லைன்றது வேற. ஆனா எனக்கு இந்த கூட்ட பாக்குற நேரமா இந்த பூரண உரிமை உண்டு என்று சொல்லி நிர்மாணம் போட்டேன்னு சொன்னா அந்த வேர்ட் போட்டினா பிள்ளைதான் நீ சொல்ற மாதிரி. ஆனா போட்டிக்கிற வேர்ட்ஸ் என்ன? மனிதனுக்கு அவன் தேடி பெற்றுக்கொண்ட பொருட்கள் மீது சொத்துரிமை உண்டு. இப்ப மனுஷன் தேடி சம்பாதிக்கிறதுல உரிமை அவனுக்கு தானே. பூரண உரிமை சரி தான் பிள்ளை. சார். விரைச்சவங்க அந்த வேர்ட் அந்த டேர்ம் வந்து இல்ல தானே, அதனால இஷ்யூ உண்டு இல்ல. சரி போடலாம். மனிதர்களின் செல்வங்களில் யாசிப்போருக்கும் இல்லாதோருக்கும் உரிமை உண்டு. சரி சரி சரி. சரி. அப்ப முதலாம் கூட்டும் சரியானது, இரண்டாம் கூட்டும் சரியானது. இப்ப இதுக்கு 5வது நம்பர் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வராது. இல்ல சார் வரையலாம். வரும். வரையலாம். சரியா? இல்ல ஒண்ணு சொத்துரிமை ஈக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சொத்துரிமை சம்பந்தமாக சொல்லலையே. அவன் தேடிப்பெற்ற சொத்துக்களில் என்ன யாசிப்பவருக்கும் இல்லாதவருக்கும் உரிமை உண்டு ஒரு வேர்டன் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா முதலாம் கூட்டு மேலும் விளக்குறதுன்னு வரும். ஆனா அப்படி ஒன்றும் இல்ல. இது அவன் தேடி பெற்றுக்கொண்ட செல்வம் அவனுக்கு சொந்தம் என்று சொல்லிட்டு மனிதண்ட செல்வங்கள்ல இருந்து யாசிப்போருக்கு உரிமை ரெண்டும் செப்பரேட் விளக்கம். எனவே இன்ஷா அல்லாஹ் தேவைப்படாத ரெண்டும் சரியான தான் வரும். அனர்த்தங்களின் போது நாட்டு மக்களுக்கு உதவுவது இஸ்லாமிய அரசின் பொறுப்பாகும். சரி சரி. சரி பைத்துல் மால் இஸ்லாமிய காப்புறுதி கம்பெனியாகவும் செயற்பட்டது. சரி. இது ஆன்சர் என்ன வரும்? அன்ஷ் ஓ, கிட்டத்தட்ட நான் எதிர்பார்க்கிறேன் இந்த கொஸ்டனை தயாரிச்சது யாருன்னு தெரியாது. ஆனா தயாரிக்கிற நேரம் அவனோட மனசுல வந்திருக்கும் 5வது ஆன்சரை தான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா அனர்த்தங்களின் போது நாட்டு மக்களுக்கு உதவுற இஸ்லாமிய அரசுல பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பு இஸ்லாமிய பொறுப்பை இது விளங்கப்படுத்திப்பாருன்னு சொன்னா பைத்துல் மால் தான் இஸ்லாமிய இந்த என்ன அனர்த்தங்களின் போது உறவு எதாலன்னு பைத்துல் மால் மூலமாக தான் உதவுறது. அந்த பைத்துல் மால் இஸ்லாமிய காப்புறுதி கம்பெனியாகவும் செயற்பட்டதுன்னு சொல்லி சொல்லிக்கிறாரு. கம்பெனியாகவும் செயற்பட்டது. காப்புறுதி தானே அனர்த்தங்களின் உதவுறது. அனர்த்தங்களில் உதவுறது காப்புறுதி தான். அப்ப இந்த பைத்துல் மால் இஸ்லாமிய காப்புறுதி கம்பெனியாக செயற்பட்டது. முன்னுக்கு சொல்லிக்கிறதே அனர்த்த நிலை இப்போது உதவுறது, முன்னால சொல்லிக்கிறதே காப்புறுதி. அப்ப அனர்த்தத்தை உதவுறது காப்புறுதி தான். எனவே முதலாவது பீரியட மேலும் விளக்குறது தான் அவனோட மைண்ட்ல வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேள்வி எடுத்தாங்க. இந்துல்லா நாலஞ்சு படிச்சு கொஞ்சம் இப்ப மழை, கடும் மழை. ரைட். அல் குர்ஆன் தொகுக்கப்பட்டு நூலுப்படுத்தப்பட்டதை ஜம் உல் குர்ஆன் என அழைப்போம். சரியா பிள்ளையா? பிள்ளை. பிள்ளை இல்ல சரி சரி அரியம்மா உங்களோட கைட் சரி உங்களோட கைட் வந்து குர்ஆன் தொகுப்புக்கு சொல்லுகின்ற வார்த்தை வந்து ஜம்முல் குர்ஆன். ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வேர்டெல்லாம் டேர்ம்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ரைட். என்ன ஃபைனல் டியூட்லையும் கூட ஜம்மு குர்ஆன் டேர்ம் தான் போட்டிக்கிறேன், ஞாபகம் நினைக்கிறேன். அல் குர்ஆன் தொகுப்பு. ரைட். அல் குர்ஆன் தொகுக்கப்பட்டு நூறுபடுத்தப்பட்டதை ஜம்முல் குர்ஆன் என அழைப்போம். அல் குர்ஆனை நூறுபடுத்தியதால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஜாமில் குர்ஆன் அழைக்கப்பட்டது. விட தெளிவான விஷயமே, அது சிம்பிளான விஷயம் தானே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். ரைட். எனவே முதலாவது கூற்று சரி, இரண்டாவது பிழை. ஆண்கள் வெள்ளி ஆபரணம் அணிவது ஆகுமானதாகும். நான் அடிக்கடி அவ்வளவு செமினார்ஸ்லயும் சொல்ற விஷயம் என்ன, முதலாவது எக்ஸாம்பிள். சரியா பிள்ளையா? இல்ல போல பிள்ளை பிள்ளை. பிழை. சரி. பேசுற வெள்ளி ஆகும் அணியலா என்ன? மோதிரம் மட்டும் வெள்ளி அண்ணனும் மோதிரம் மட்டும்தான் ஓ, ஆபரணம் வேர்ட் வந்தா ரைட். ஆபரணம் சொல்றது எல்லாம் வெள்ளி எல்லாருக்கும் மால் அணியலாம். எனவே மோதிரம் தான் சொன்ன, மத்த எல்லாம் வந்து கூடாது. ஆண்கள் பட்டாடை அணிவதை இஸ்லாம் தடை செய்துள்ளது. சரி சரி. முதலாவது கூற்று பிழை, இரண்டாவது சரி. ஹதீஸ், ஒரு ஹதீஸின் இஸ்னாத் பற்றி ஆராய்கின்ற கலையே அஸ்மா ரிஜால் எனப்படுகிறது. சரியா அப்படியா? சரி 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 சரி. அதில் ஹதீஸ்ல அறிவிப்பாளர்கள் தானே இஸ்னாத், அறிவிப்பாளர்கள் ஆய்வு பற்றி தானே அஸ்மா ரிஜால் பேசுது. எனவே சரி. ரைட். ஒரு ஹதீஸின் மதன் பற்றியும் சனத் பற்றியும் ஆராயும் கலைகளுள் இல்முல் ஜரஹ் வ தஅதீலும் ஒன்றாகும். சரி. சரி ஆ? சரி சரியா? சரி. சரி. ஏன்னா இல்முல் ஜரஹ் வ தஅதீல்னு சொல்றது ஹதீஸ சனதையும் மசனையும் விமர்சன ரீதியாக ஆய்வு செய்கின்ற கலை தான். எனவே இன்ஷா அல்லாஹ் சரியான கூற்று. சரி. இப்ப உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். சரி. ஓ, சரி. நான் பார்ட் 1 கேட்கறேன், பார்ட் 2 கேட்கறேன்னு சொல்லிட்டாங்க. இது விலங்கல்ல. நான் பார்ட் 1 எம்சிக்கு கேட்கல, பார்ட் 2 கேட்கறேன்னு சொல்லிட்டாங்க. இது பாட்டு பார்ட் 2க்கு தான் சார் கேட்கறது, பார்ட் 1 கேட்கல.
ஆ சரி இப்ப மதீனாவில் வந்து நபி அவர்கள் மேற்கொண்ட அரசியல் நடவடிக்கை பற்றி விவரிக்கிறேன்னு சொல்லி கேட்டேன்னு சொன்னா 5 பாயிண்ட்ஸ் கொடுத்து விளக்கினா போதுமா சார் இல்லாட்டி நிறைய எழுதணுமா? பார்ட் டூவை பத்தி நீ கேட்க வாணும் தயவு செஞ்சு. சரியா? பார்ட் டூ நீங்க எப்படி சொல்லி வினங்கல் கேள்வி எனக்கு எப்படிமா? மதீனாவில் நபிசல் அவர்கள் மேற்கொண்ட அரசியல் நடவடிக்கைகள் பற்றி விவரிக்கிறேன்னு சொல்லி கேள்வி வந்தீங்களே ஓ அதுக்கு நாங்க 5 பாயிண்ட்ஸ் கொடுத்து விளக்கினா போதுமா? ஓ எஸ் 10 மாசத்துக்கு கேட்டா 5 பைசா விரகப்படுத்தணும் அரசியல் நடவடிக்கை. ஒரு கையில சரி தெளிவாக அறிமுகம் கொடுக்குறீங்களா சார்? விளங்கப்படுத்திக்கிறது சம்பந்தமா எனவே ஒரு 5 நடவடிக்கை விளங்கப்படுத்த இயலுமா வரும். சரி ஓ அறிமுகம் கொடுக்கணுமா? அறிமுகம் எல்லாத்துக்கும் தேவைப்படாது. அறிமுகம் கேட்டா கொடுங்க, இல்லாட்டி மார்க்ஸ் சும்மா நீயாச்சும் டைம் வேஸ்ட் பண்ண வேணும். நான் அடிக்கடி சொல்வேன் அறிமுகம்னு சரி சொல்லி அப்ப சொல்றது அது கேட்டா உதாரணமாக மூத்தசிலா தோற்றம் பற்றி குறிப்பிட்டு அல்லது ஹவாரிஜிகளிட தோற்றம் பற்றி குறிப்பிட்டு அதன் பிரதான கோட்பாடுகளை தெளிவுபடுத்துக. தோற்றம் பற்றி குறிப்பிட்டு சொல்லி சொன்னால் 2 மாசத்துக்கு சும்மா மூத்தசிலாக்குடைய கோட்பாடுகளை குறிப்பிட்டு விளக்குகன்னு சொல்லி சொன்னால் மூத்தசிலாக்கிட்ட தோற்றம் ரொம்ப வாசலி புனாத்தா இஜரி இந்த 260 அங்க அங்க இந்த பசரா பள்ளி வாசல்லாம் முழு தேவையில்லை. அனாவசியம் சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம். அறிமுகம் மிக சுருக்கமாக ஏன்னா ஒரு வரி 2 வரிக்குள்ளுக்கு அறிமுகத்தை கொடுக்கும். சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. மார்க்ஸ் இல்லை. கேட்டா மார்க்ஸ் இருக்குது. 2 மார்க்ஸ் இருக்குது கேட்டா. சரி சரி ஓகே என்ன மாதிரி கொஷன்ஸ் கொஞ்சம் ஏதாவது டவுட்ஸ் ஒண்ணும் இல்லையா? எம்சிக்யூ சார் ஓ சொல்லுங்க. வாஜிப்புக்கும் ஃபர்லுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வாஜிபுக்கும் பரலுக்கும் வித்தியாசம் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லாட்டியும் பரலுன்னு சொல்லி சொல்றது கடமைதான், வாஜிபுன்னு சொல்றதும் கடமைதான். ரெண்டும் மொழிபெயர்ப்பு அப்படிதான் மொழிபெயர்க்கலாம். ஆனால் பரலுடைய அந்த வெயிட்டை விட வாஜிபுடைய வெயிட் வந்து கொஞ்சம் குறைவு, பெரிவு, பெருமானம் கூடியது இது பரல். பரல இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப உதாரணமாக சொல்றேன், ஹஜ்ஜிட பரல ஒன்றை விட்டா ஹஜ்ஜி நிறைவேறாது. ஆனா ஹஜ்ஜிட வாஜிபுகள்ல உண்டை விட்டான்னு சொன்னா அதுக்கு குற்றப்பரிகாரம் ஒன்று கொடுத்தா ஹஜ்ஜி நிறைவேறும். அப்ப அந்த ஹஜ்ஜிட ஃபர்லு வந்து வெளிவு கூட, பெருமானம் கூட வாஜிபை விட. இதான் வித்தியாசம். ரெண்டும் கிட்டத்தட்ட கடமை தான் மொழிபெயர்ப்போம். என்ன மாடம்? சார் இல்லையா டவுட்ஸ்? நபி அவங்க மதுபானத்தை எப்படி வர்ணிச்சிருக்கிறாங்க? மதுபானத்தை நபி அவங்க எப்படி வர்ணிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களோட கைட்ல இல்லை, அதனால தேவையில்ல. புத்தியை போக்கக்கூடியதுன்னு இருக்கா? என்னது? புத்தியை போக்கக்கூடியதுன்னு இல்லம்மா, தந்திருக்கா? அப்புறம் உங்களோட கைட்ல இல்லம்மா. நீங்க இல்லாத விஷயங்களை சும்மா போட்டு கஷ்டப்படுத்த வேணும் உங்களை. நான் சொன்னேன் கைடுக்கு வெளியில, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஒரு கேள்வி கூட உங்களுக்கு வராது. கைடுக்கு வெளியில ஒரு கேள்வி எம்சிக்யூ ஒன்று கூட வராதுக்கு நான் கேரண்டி பண்றேன். உங்களுக்கு யோசிக்க வேணும். இல்லாத விஷயங்களை போட்டு நீங்க கஷ்டப்படுத்த வேணும். ஈக்கிற விஷயத்தை மட்டும் கேளுங்க. கைட் சார் ஓ சொல்லுங்க. ஏன்னா மதுபானம் சம்பந்தமா உங்களோட உங்களோட கைட்ல இல்ல தானே? மதுபானம் ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமா உங்களோட கைட்ல இல்ல. ஓ சொல்லுங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து முஹாஜிரினா அன்சாரியா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து முஹாஜிர் தான். மக்கால இருந்து ஹிஜ்ரத் போனாங்களே. சார் ஓ சொல்லுங்க. சார் அதிர்ஷ்ட சீட்டளிப்பின் மூலம் இஸ்மாயிலுக்கு ஒரு மோட்டார் வாகனம் கிடைத்தது. அதில் அவரது மகன் சலீம் ஆலிம் பிரயாணம் செய்வதற்கு மறுத்தார். அதற்குரிய நியாயமான காரணம் என்ன? அது ஒரு ஸ்டார்ட் எப்படி வந்துச்சு? அது அதிர்ஷ்ட சீட்டளிப்பின் ஆ மூலம் இஸ்மாயிலுக்கு ஒரு மோட்டார் வாகனம் ஓ கிடைத்தது. ஆ அதில் அவரது மகன் சலீம் ஆ ஆலிம் பிரயாணம் செய்வதற்கு மறுத்தார். ஆ அவர் அதற்குரிய நியாயமாக விடை வாசிக்கும். ஆ அதிர்ஷ்ட சீட்டு வாங்குவது மக்ரூஹ் என்பதனால், அதிர்ஷ்ட சீட்டு வாங்குவது சமூக அங்கீகாரம் பெற்றதல்ல என்பதனால், ஹராம் ஹராம் ஆடம்பர மோகம் என்பதனால், இல்ல ஹராம். ஹராத்துக்கு துணை போதல் கூடாது என்பதனால், ஓ ஆலிமுக்கு தகுமானதல்ல என்பதனால். ஹராம் தான். ஆனா அதுவும் கூட உங்களோட கைட்ல இல்லம்மா. அதிர்ஷ்ட சீட்டு பற்றி சம்பந்தமாகவோ அல்லது ஹராமாக்கப்பட்ட பொருளாதார நடவடிக்கைகள் சிலது ஈக்குதானே. ஹராமாக்கப்பட்ட ஆம் சார். பொருளாதார நடவடிக்கைன்னு சொல்லி உங்களோட ஈக்குது கைட்ல கொஞ்சம்
ஏமாற்று, பதுக்கல், மோசடி, கலப்படம் இப்படியான சில விஷயங்கள் இருக்குது. அந்த தலைப்புகள் கூட உங்களோட கைட்ல வந்து டீப்பா விளங்கப்படுத்தில்ல. வட்டி எக்ஸாம்பிள், வட்டியை கூட டீப்பா விளங்கப்படுத்தில்ல. டீப்பாக விளங்கப்படுத்தாத எந்த ஒரு தலைப்பும் உங்களுக்கு கொஸ்டினுக்கு வராது. சரியா யோசிக்கவே வேணாம். அப்ப அதிர்ஷ்ட சீட்டு சம்பந்தமாகவோ அல்லது இதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது ஹராமா மக்ரூஹான்னு கூட உங்களோட அது ஃபத்வா தீர்ப்பே தவிர உங்களோட இதுல இல்ல. அதாவது உங்களோட கைட்ல சம்பந்தமாக இல்லாதனால யோசிக்கவே வேணாம் இன்ஷா அல்லாஹ். சரியா வராது. ஹராம் தான் ஆனா வராது. வேற மாதிரி இது கொஸ்டின்ஸ்? ஒருவருக்கு வழங்கப்படும் ஜக்காத்துல் ஃபித்ரின் அளவு ஜக்காத்துல் ஃபித்ரின் அளவு ஜகாத்துல் ஃபித்ராவும் உங்களோட இந்த கைட்ல இல்ல. ஜகாத்துல் ஃபித்ரான் அளவு 2.5 கிலோ அது உங்களுக்கு உங்களோட கைட்ல இல்ல தேவையில்ல. முத்து இந்த கிலோ ஜகாத்துல் ஃபித்ரா வந்து என்னத்துக்கு வந்திக்குது என்று சொன்னால் இப்ப அல் குர்ஆன்ல குறிப்பிடாத சுன்னா மாத்திரம் சொல்லுகின்ற சட்டம் தானே. குர்ஆன்ல குறிப்பிடாத சுன்னா மாத்திரம் சொல்லுகின்ற சட்டம் அதுக்கு ஒரு வேர்டுன்னு வந்திருக்குது. சரியா எக்ஸாம்பிள் சொல்றேன். யார் சார் சொல்லிடுமா இன்னைக்கு ஈக்ராக்கள்ல யார் சார் ஒருத்தர் சொல்லுங்க எனக்கு. அதாவது அல் குர்ஆனில் காணப்படாத சுன்னாவில் மாத்திரம் சொல்லப்படுகின்ற சட்டத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை என்னமா சொல்லலுமே சரி வேர்டு உண்டு டேர்ம் உண்டு அதுக்கு. அசுன்னா முஅஸ்ஸிலா வெரி குட். அல் அசுன்னா அல் முஅஸ்ஸிலா முவஸ்ஸிலா. சரி அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்னது என்றால் நீங்க சொல்லக்கூடிய ஜகாத்துல் ஃபித்ரா. ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்க வேண்டிய அளவு எல்லாம் வந்து ஜகாத்துல் கூட வராது தானே. அதனால அது உங்களுக்கு எக்ஸாமும் வராது. யோசிக்க வேணாமே வராது. பலதார மனத்தை இஸ்லாம் அனுமதிக்க காரணமாக இருந்த யுத்தம் என்ன? உஹத் போராட்டம். உஹத். ம் ஹைர். வேறுமான கேள்வி ஒன்றும் இல்லையா? சரி புதையல் வச்சு கணக்கு பார்க்கறது கேள்வி வருமா என்னது எது? புதையல் கணக்கு பார்க்கறது கேள்வி வருமா இல்ல சார்? இல்ல வராது. புதைய தோண்டினா அவ்வளவுதான் கடைசி. கம்பி என்னைக்கும் 3 2 3 3 2 1 சொல்லிட்டு வைத்து இந்த சபரகம மகான பேப்பர்ல வந்து அதுதான் சொல்றேன். அந்த கம்மோ இந்த கம்மோ பேப்பர் எல்லாம் வரும் எல்லாம் வரும் தான். அதெல்லாம் வந்து சாலா A-level எக்ஸாமுக்கு எதிர்பார்க்க வேணாமே. நபியோட இறுதி ஹஜ்ஜின் போது அவர்களுடன் இருந்த உம்மஹாத்துல் முஃமினீன் யார்? இறுதி ஹஜ்ஜி சம்பந்தமாக உங்களுக்கு உங்களோட கைட்ல இல்ல. சரியா ஹஜ்ஜை பத்தி விளங்கப்படுத்திக்கிறதுல இறுதி ஹஜ்ஜோட சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பகுதியும் ரசூலோட சீராலையும் இல்ல. சரியா அதனால அது தேவையில்லை. கைடோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொன்னா 100% நான் சலமும் சொல்லுவேன். கைடுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் வச்சுக்கொண்டு நீங்க இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு கேட்கிற கேள்வி உண்மையிலே முசாபக்கு தரமான கேள்வி. சரியா இல்ல அது சார், ஒரு பேப்பர்ல வந்துச்சு அதான் கேட்கிறேன். அதுதான் சொல்றேம்மா. பேப்பர் எடுக்கிறாக்களும் இந்த சில சில காரணங்கள்னால இருக்கிறாங்களுங்க. அப்படி இந்த யாருக்கும் தெரியாத விடைகள் ஆயிக்கணும் அவங்க இந்த மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் இந்த கிளாஸ் வருவாங்கன்னு நோக்கத்தில் எடுக்கிறாங்க தெரியாது. நான் வந்து நான் யாரு நான் இதோட சம்பந்தப்படுற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த விஷயங்கள் தெரியாம இல்லை. எனவே நான் சொல்றேன் 100% நான் கரண்ட் பண்றேன். யோசிக்கவே வேணும் இன்ஷா அல்லாஹ். தைரியமா படிங்க. கைடுக்கு வெளில வராது. வேற எம்சிக்கு ஒன்றும் இல்லை. அப்ப ஹைர் இன்ஷால்லா மறுவா எனக்கு டைம் கிடைக்கிற நேரம் இன்ஷால்லா நான் செய்வேன். சரியான பிஸி சரியான ஓகே இப்போ என்ன பயங்கர பிஸி ஆகிக்கிறேன். இன்ஷால்லா இன்ஷால்லா நான் இந்த எப்படியோ நான் இன்னும் 2 3 கிளாஸ் நான் சேர்த்து ட்ரை பண்ணுவேன். மேக்ஸிமம் ட்ரை பண்ணி கொடுப்பேன் எனக்கு ஃப்ரீ ஆகிக்க நேரம். இன்றைக்கி எனக்கு செமினார்ஸ் ஒன்றும் இல்லாதனால கிளாஸஸ் பர்சனல் கிளாஸஸ் செய்ததான் போட்டேன். திருப்பியும் எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற நேரம் கட்டாயம் நான் செய்வேன். எனவே இன்ஷால்லா உங்களுக்கு நாங்கள் அதில் சந்திப்போம். ஹைர் இன்ஷால்லா சந்திப்போம். ஜிசாக்குல்லாஹ் எல்லாத்துக்கும் சந்திப்போம் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.